வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம முட்டை கீமா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது தாபா ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற முட்டை கீமாவுக்காக முதல்ல முட்டையை வேக வச்சுக்கலாம். அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் நான் இன்றைக்கி 5 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. முட்டை கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதித்து வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஆறிடுச்சு, உரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி டம்ளரில் சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி டம்ளரை க்ளோஸ் பண்ணிவிட்டு குலுக்கணும் அப்படின்னா ஓரங்கள்ல எல்லாம் நல்லா அடிக்கிறதுனால இது வந்து தானாகவே இந்த மாதிரி உறிஞ்சு வந்துடும். பாருங்கள் முட்டை எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது. இது வந்து எப்போவுமே நம்ம முட்டை வேக வச்சுட்டு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உரிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு வச்சுக்கலாம். நம்ம 5 முட்டையுமே உரித்து எடுத்து வச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். துருவுறதுக்கு முன்னாடி முட்டை சூடாக இருந்துச்சு அப்படின்னா துருவுறதுக்கு வராது, நல்லா ஆறி இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறி இருக்குது. நான் வந்து துருவுறதுக்காக இந்த மாதிரி காய் சீவுறது எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற துவாரமாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு துருவுறதுக்கு வரும். இதை வந்து இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அழுத்தி துருவாமல் லேசாக பண்ணோம் அப்படின்னாலே முட்டை வந்து அழகாக உங்களுக்கு இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே 5 முட்டையும் நான் துருவி எடுத்துக்கிறேன். இப்போ முட்டை எல்லாமே நம்ம துருவி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கீமா மசாலா பண்ணுறதுக்காக கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கீமா மசாலாவுக்கு நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் நான் பெரிய சைஸ் தக்காளிக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு நறுக்கிக்கணும். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா குழைவாக உங்களுக்கு வதங்கி வரும். அதுக்காக கொஞ்சமாக இது மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி துருவல் 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடையே பார்த்தீங்க அப்படின்னா பூண்டையும் அதே மாதிரி நான் ஒரு 5 பல் பூண்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். அதே மாதிரி தக்காளியும் இன்னும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்ததில் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது மாதிரி முட்டையை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் சரியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முதலே ஒரு தடவை உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிக்கட்டும்.
இப்போ ஒரு மிதமான தீயில ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்குது. நமக்கு கீமா மசாலா கலந்து பார்க்கும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது காஞ்ச வெந்தயக்கீரை தான். இது கொஞ்சமாக கடைசியில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தாபா ஸ்டைலில் ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் மல்லி இலை தூவிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. என்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் இன்றைக்கி சேர்க்கலை. பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான். நம்ம முட்டை கீமா மசாலா பார்த்தீங்க அப்படின்னா தாபா ஸ்டைலில் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வாசனையாக மணக்க இருக்குது. இது நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இது சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி சைடிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கே இந்த முட்டை கீமா மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபீஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்முமாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.